ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டெப்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சேவிங்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய கடன்களை சீக்கிரமா அடைக்கிறதுக்கான சில இம்பார்ட்டன்ஸ் வந்து சேவிங்ஸை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அதை முடிச்சுட்டு நீங்க சேவ் பண்றது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க ஓட்ட பர்ஸ்ல வந்து காசு போடுற மாதிரி தான் கடனை வச்சுக்கிட்டு நீங்க பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய கடன்களை எளிமையா அடைக்கிறதுக்கு சில எளிமையான குறிப்புகளை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு வரவுக்கு மேல வந்து கடன் அதிகமா இருக்கு, வாங்குற சம்பளம் எல்லாம் அதிகமா கடனுக்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த கடனை எல்லாமே அடைக்கிறதுக்கு முதல்ல நீங்க நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு முன்னாடி கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டெப் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ நீங்க பணம் சேமிச்சுட்டு நான் ஒரு 10,000 சேவ் பண்றேன், சேமிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் நான் கடனுக்கு கட்டுறேன் அப்படிங்கிறத விட எப்பெல்லாம் உங்க கையில பணம் கிடைக்குதோ அந்த பணத்தை நீங்க கடனை முதல்ல அடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு வே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய பணங்கள் நிறைய சேமிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறதை விட எல்லாரும் சேமிக்கிறாங்க, பணம் தான் நம்மளுக்கு சேமிக்கும் போது தான் பின்னாடி ஒரு சேஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அதாவது கடனுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம வட்டிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய சேமிப்புக்கு அந்த அளவுக்கு வட்டி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை, ரொம்பவே கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மிஸ்டேக்ஸை பண்றதை விட இந்த வட்டியை சீக்கிரமா அடைச்சு கடனை முழுவதுமா அடைக்கிறதுக்கு முயற்சி அப்படிங்கிறது வந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்கம்மை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருக்கிற வருமானத்துல எப்படி கரெக்டா ஃபேமிலியை வந்து ஒரு பட்ஜெட் பண்ணி கரெக்டான ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி நீங்க நடத்தணும் அப்படிங்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு அடிஷ்னலா சில இன்கம்ஸை வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த வரக்கூடிய வருமானங்களை வந்து கடனுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கடன் அப்படிங்கிறது வாங்குறத முற்றிலுமா தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு 10,000 நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலயே ஒரு 5,000 6,000 கடனுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 6,000 5,000 கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கி நீங்க இதை அடைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பா வந்து போகும். அது உங்களுடைய கடனை இன்னும் அதிகப்படுத்தமோ ஒழிஞ்சு எப்பவுமே குறைக்கிறதுக்கான வழியா அது வந்து இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க புது கடனை வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன் கொஞ்சம் ஒரு ரொட்டேஷனல் இருக்கதா செய்யுது, அப்படிதான் ஃபேமிலி ரன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கடன் வந்து வாங்குறதுக்கு வந்து பாருங்க. எமோஷனலான கடனுக்கு எப்பவுமே நோ சொல்லி வந்து பழகுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுங்க. லைக் நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்மளுடைய கடன் அதிகமா எங்க இருக்குன்னு உங்களுடைய கடன்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து எழுதி பாருங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எமோஷனலா அதுல வந்து பாண்டிங் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு குழந்தை அடம் பிடிச்சு ஏதாவது ஒரு விஷயத்த கேக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என் குழந்தை கேட்டுருச்சு, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, என் குழந்தைக்கு இதெல்லாம் கிடைக்கணும், என் குழந்தை கஷ்டப்படுது, என் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லி மற்ற குழந்தைங்க வச்சிருக்காங்க, என் குழந்தைகிட்ட அது இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கடன் வாங்கியாவது நம்ம அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த இடத்துல நம்மளுடைய அன்பு அஃபெக்ஷன் எல்லாமே இருந்தாலும் அந்த எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம விழுந்து போறோம். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே சொல்லி கொடுக்கறதும், ஸோ கொஞ்சம் பினான்சியலான சில விஷயங்களை அவங்கள கைட் பண்றதும், அவங்கள வெயிட் பண்ணி சில விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். ஸோ நீங்க கேட்ட உடனே கடன் வாங்கி நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு உங்களுடைய வேல்யூ தெரியாது, மணியினுடைய வேல்யூ தெரியாது. ஃபேமிலி நாளைக்கு வந்து எக்கனாமிக்கலா ஏதாவது பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களால தனியா இண்டிவிஜுவலா எந்த ஒரு சொல்யூஷனுமே எடுக்கிறதுக்கான சில முயற்சிகளும் அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து பாருங்க. நம்ம மேரேஜ் பண்ற விஷயமா இருக்கட்டும், நான் லைஃப்ல ஒரு டைம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மேரேஜ், ஸோ அது வந்து எல்லாரும் பேசு பொருளா வந்து இருக்கணும். என் வீட்டு சாப்பாடை யாரும் மறந்துடக்கூடாது, நான் வியர் பண்ணியிருக்கிற அந்த காஸ்டியூம் வந்து எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப நாள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில எமோஷனலா நம்ம அதுல கனெக்ட் ஆயிருப்போம். பட் அந்த ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்மளுடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம்ல சேவ் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் அதுல வந்து நம்ம போட்டிருப்போம். பட் அதுல வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் அந்த ஒரு நாள் விஷயத்துக்காக எமோஷனலா கனெக்ட் ஆகி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது தான் நிறைய லட்சங்கள் வந்து இணக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கடன் அப்படிங்கிறது வரும். ஏன்னா நீங்க தேவையே இல்லாத இடத்துல பணத்தை கொண்டு போய் போட்டீங்க. இப்ப தேவைக்கான பணம் என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில போய் கடன் தான் வாங்குவோம். நாங்க வந்து கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சோம், சோ செலவு வந்து அதிகமாயிருச்சு,
ஸோ இந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, கூட்டம் அதிகம் ஆயிடுச்சு, மொய் பணம் வந்து கரெக்டான டைமுக்கு வரல, ஸோ நாங்கள் இந்த இந்த மொய்யெல்லாம் திரும்ப வரும்னு நினைச்சோம், பட் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நம்ம கடன் வாங்குவோம். அந்த கடனுக்கு வட்டி வந்து நம்ம கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கடனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுமே. ஸோ எங்காவது ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டல்ல இருக்கோம், யாராவது ஒரு சின்ன விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, அது எமோஷனலா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு டக்குன்னு உடனே முடிவெடுத்துட்டு அது ஒரு சேமிப்புக்குள்ள போயிட்டு நம்ம கையில ஒரு அமௌண்ட் வச்சுட்டு பேலன்ஸுக்கு நம்ம கடன் வாங்கி பண்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பட் நம்ம எல்லாத்தையுமே ஒரு இஎம்ஐ, எல்லாமே கடன், எல்லாமே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து நம்ம சிக்கிடுவோம். அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நம்மளால எப்பவுமே வெளியில வராம நம்ம சம்பாதிக்கிறோம், கடன் கட்டுறோம், வட்டி கட்டுறோம், திருப்பி கடன் வாங்குறோம், மறுபடியும் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளேயே நம்ம வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு வலை. அந்த வலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரியவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பினான்சியல் அட்வைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உன் தகுதிக்கு மீறி எங்கேயுமே எதுக்காகவும் செலவும் பண்ணாத, கடனும் வாங்காதேன்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்துல இருந்தே ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பினான்சியல் டிப் தான். ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. நம்மளுடைய இன்கம் சோர்ஸ்க்கு மீறி வரக்கூடிய ஒரு செலவுகளை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து கடன்ல நம்மள ரொம்பவே கொண்டு போய் வந்து நம்மளுக்கு விட்டுரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை நம்பி நம்ம என்ன பண்றோம், ஒரு கார் லோன் போலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல நம்ம செய்முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த செய்முறைகள் 4 பேருக்குள்ள வந்து நல்லா கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி நம்ம செய்முறைகள் சொந்த பந்தங்களுக்கு அப்படிங்கறத வந்து செய்வோம். பட் அது எவ்வளவு நாள் வந்து பேச போறாங்க, எவ்வளவு நாள் நம்மளோட அவங்க வாழ போறாங்கிறத வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுடைய வருமானத்துக்குட்பட்டு எதெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு வந்து பழகுங்க. அப்படி இல்லாம நீங்க கடன் வாங்கி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நரகமா வந்து மாறிடும். நீங்க கடனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும், கடனை காலம் முழுவதும் சம்பாரிச்சு கட்டிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது ஓகே, எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்குள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரியான இது பாருங்க. ஸோ ஒரே இன்கம் இருக்கு, நம்ம நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வந்து பார்ப்போம், ஒரு இஎம்ஐஸ்ல வந்து நம்ம போட்டுருவோம், ஒரு 20 வருஷம் ஒரு இஎம்ஐ வந்து நம்ம போட்டுருவோம், எப்படியாவது மேனேஜ் வந்து பண்ணிடலாம், கொஞ்சம் டைட்டா தான் போகும் பட் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட்ல உங்களுடைய இன்கம் சோர்ஸை மீறி ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணனீங்க அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், தேவையில்லாத பொருட்களுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவை இருக்க வேண்டிய விஷயங்களை வித்துதான் நம்ம கடன் அடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குள்ளயுமே கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். எல்லாருமே நினைக்கும் போது என்ன நினைப்பாங்க, நானும் கடன் இல்லாத ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும், ஸோ என்னுடைய கடன் வந்து சீக்கிரமா அடைக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு பேசுவோம். ஆனா அது செயல்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து மனசளவுல நினைக்கிறது யோசிக்கிறதையும் நம்ம செயல் வடிவத்துல வந்து கொண்டு வரணும். அதுக்கான சில முயற்சிகள் வந்து எடுங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கடன் வாங்காம இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு கடன்ல சிக்கிட்டீங்க, ஓகே, அதுல இருந்து மீளணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு கடன் வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட கான்பிடென்ட்டா இருக்கணும். ஒரு வெளியே ஒரு கைமாத்தலாம் வாங்குறோம், ஒரு 100 rupees வாங்குறோம், 1000 rupees வாங்குறோம் அப்படின்னா அதை கூட நான் வாங்கக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண முடியும், இதுல நான் வேற என்ன, என் வீட்டுக்குள்ளேயே நான் வேற என்ன ரொட்டேஷனல் வந்து நான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து வாங்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ரொட்டேஷனல் வாங்கும்போது யோசிச்சு எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா அந்த பொருளவே வாங்குறதுக்கு அந்த என்ன தேவைக்காக நீங்க வாங்குறீங்களோ அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமாங்கிறத யோசிங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ அடுத்து உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த சேவிங்ஸை இங்க எடுத்து கொடுத்து இந்த கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னா வட்டி வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாருங்க. எல்லாரும் பேச்சுல மட்டுமே இருப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. அந்த செயல்படுத்தாத மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாம செயல்முறையில இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கடன் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். இந்த கடன் அப்படிங்கிறது எப்போ ஒரு பெரிய தொல்லையா மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப நாள் உங்களுடைய கடன் வந்து நிலுவையிலேயே இருந்துட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டும் பே ஆயிருக்காது, பிரின்சிபல்ஸும் பேயா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் பேங்க் சைட்ல இருக்கீங்க, இல்லை ஃபினான்ஸ் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து நம்மளுக்கு கால்ஸ் வருது, நேராக ஹோம் விசிட் வருது, இந்த மாதிரிலாம் வரும்போது தான் நம்மளுக்கு மென்டலா ரொம்பவே அபியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப டார்ச்சரும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு போகும். இதுக்கு மெயினா நீங்க பண்ணாதது என்ன அப்படின்னா ரீபேமெண்ட் வந்து கரெக்டா
வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பா வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. எவ்ரி மந்த் ஒரு கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பில் பேமெண்ட்டுக்கு கரெக்டான பேமெண்ட் ரீபேமெண்ட் கரெக்டான டேட்ல வந்து பே பண்ணிட்டே வாங்க. நம்ம வந்து கரெக்டா பில் பேமெண்ட் வந்து பண்ண மாட்டோம், ரீபேமெண்ட் வந்து பண்ண மாட்டோம். மினிமம் ஆஃப் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணுமோ அதை பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். அப்போ மினிமம் ஆஃப் அமௌண்ட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் மந்த்தும் அதை கண்டினியூ பண்றோம்னா அதுக்கு மறுபடியும் டபுளா வந்து சார்ஜ் வந்து பே ஆகும். செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபீஸ் வந்து இதாகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இந்த பினான்சியல் மிஸ்டேக்கை டோட்டலாவே இந்த சிஸ்டமே தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துருவோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கா இல்ல நம்மளுக்கு அது வந்து பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. என்ன ஆனாலும் உங்களுடைய ரீபேமெண்ட்டை வந்து நிறுத்திடாதீங்க. ரீபேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்தி கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 மாசத்துக்கான ரீபேமெண்ட்டை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 6வது மாசத்துல இருந்து கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த 6வது மாசத்தை கொடுக்கும் போது அந்த 5 மாசம் பெண்டிங் இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கிறதுக்கு வந்து பாருங்க. இப்போ எவ்ரி மந்த் ஒரு 5000 வந்து பே பண்றீங்க அப்படின்னா இந்த 5000 6வது மாசம் பே பண்ணும்போது கூட 2000 சேர்த்தி வந்து கட்டுங்க. ஸோ பேலன்ஸ் 3000 தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் ரீபேமெண்ட் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. பெண்டிங் நிக்கிறத முன்கூட்டி வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அது உங்களுடைய கடனை ஃபாஸ்டா அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து கிரியேட் பண்ணி எவ்ரி மந்த் உங்களுடைய சேலரியில ஒரு பர்ஃபெக்டான ஒரு பட்ஜெட்டிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த்ல இருந்து கடனுக்காக தனியா ஒரு என்வலப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தனியா ஒரு கவர் வந்து எடுத்து வச்சுட்டு உங்களுடைய கடனுக்காக கொடுக்கக்கூடிய இஎம்ஐஸ் அமௌண்ட்டை அதுல வந்து சேர்த்தி வச்சுட்டே வாங்க. நீங்க வீட்டுல கிராசரி வாங்கக்கூடிய அமௌண்ட்ல மிச்சம் பண்றீங்க, பால் வாங்கக்கூடியதுல ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிச்சமாகுது அப்படின்னா அந்த அமௌண்ட், நான்வெஜ் வாங்குறது, இந்த மாதிரி எதுல எல்லாம் மிச்சப்படுத்துறீங்களோ ஈவன் ₹1 அமௌண்ட்ல இருந்து மிச்சப்படுத்துற எல்லாத்தையுமே அந்த தனி என்வலப் கவர்ல இல்ல ஒரு பாக்ஸ் வந்து தனியா வச்சு அதுல வந்து சேவ் பண்ணிட்டு வாங்க. அந்த கவரை அதை அப்படியே எடுத்து தனியா கடனுக்காக கொடுங்க. தனியா கடனுக்காக ஒதுக்கக்கூடிய என்வலப் கவர்ல ஒரு மந்த் வந்து இவ்வளவு நம்ம ஒரு 5000 நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வேற எந்த எமர்ஜென்சி வந்தாலுமே அந்த என்வலப் கவர்ல இருக்கிற அமௌண்ட்டை எடுக்காத மாதிரி வந்து பாத்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா சேலரி வந்த உடனே அந்த பேமெண்ட் வந்து பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சோ உங்களுடைய சேவிங்ஸையுமே முதல்ல கடனுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த என்வலப் கவர்ல தனியா சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்து உள்ள போவீங்க. சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பொறுப்பா வந்து மாறும். சோ இந்த கவர் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்புக்குள்ள வந்து உங்களை கொண்டு போகும். ஒருவேளை நீங்க மாச வட்டிக்கு வந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நீங்க என்ன பண்றீங்க, அதுல வெறும் வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வந்துட்டு இருப்பீங்க, அசல் தொகை அப்படியே இருக்கும். ஒரு 10,000 கடன் வாங்கி இருக்கிறதா வச்சுக்கோங்க. மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு வருவீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அசல் தொகை அந்த 10,000 உங்க கையில எப்போ பேமெண்ட் கிடைக்குதோ அப்பதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம தான் மாச தவறாம வட்டி கட்டிட்டு இருக்கோம்ல, அந்த அசல் அப்படியே இருக்கட்டும், நம்ம கைக்கு கிடைக்கும் போது நம்ம கொடுத்துக்கலாம்னு யோசிப்போம். சோ அந்த லெத்தாஜிக்கலா இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த இயர்ல இருந்து எப்பெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் சேர்த்தி கட்டிட்டே வாங்க. இப்போ ஒரு ₹500 வட்டி மாசம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ₹1000 நீங்க எதுலயாவது மிச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னா வட்டி ₹500 கட்டிட்டு அதுலயே அசல் ₹1000 கட்டினீங்க அப்படின்னா மீதி 9,000க்கு மட்டும் வட்டி கட்டுற மாதிரியோ இல்லைன்னா அந்த 9,000 மட்டும் நம்ம அசல் பேமெண்ட் பண்ற மாதிரியோ நீங்க வந்து மாத்திக்கலாம். இதுவுமே நீங்க சீக்கிரமா உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான வே அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா செலவுகளையுமே குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்துட்டு இன்னும் உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். செலவை நீங்க நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க, அது அப்படியே ரொட்டீனா போகட்டும், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் கடனுக்காக அடைப்போம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டா அடைக்கிறதுக்கு வந்து முடியாது. ஸோ எங்கெல்லாம் நீங்க உங்களால அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்றதை கம்மி பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் கம்மி பண்ணுங்க. அது ₹100 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றதுக்கு வந்து பாருங்க. நீங்க வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போதுதான் நீங்க சேமிப்பே இல்லாம முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு பார்க்கணும். சோ கடன் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, ஆனா நான் அதையும் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க.
பண்ணிட்டே வரும்போது இப்போ லைக் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு லோன் வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கோல்டு லோனுக்கு இன்னும் ஒரு 1 இயர் டைம் இருக்கா? சோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 1 இயர் வரைக்கும் எங்கெங்க எல்லாம் சேமிப்பு அதிகப்படுத்த முடியும், எங்க இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நம்ம இன்னும் மிச்சப்படுத்த முடியும்னு யோசிச்சீங்க அப்படின்னா அந்த 1 இயருக்கு வந்து கட்ட வேண்டிய தொகையில பாதி அளவுக்கு நீங்க அடைச்சிருந்தா கூட மீதி பாதிய நீங்க எப்பவும் போல கட்டி அந்த நகையை வந்து திருப்பிடுறதுக்கு வந்து முடியும். சோ உங்களுடைய செலவுகளையும் கட்டுப்படுத்துங்க, அதே சமயம் உங்களுடைய சேமிப்புகளையும் அதிகப்படுத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. கடன் இருக்கு, எப்படி நான் சேமிக்கிறது, அதனால என்னால சேமிக்க முடியல அப்படின்னு டவுன் ஆகாம கடனுக்கு 100 ரூபாய் நம்ம கட்டினாலும் சேமிப்புக்கு 10 ரூபாயாவது எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சேமிப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய கடனை அடைக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப காமனான பேசிக்கான ஒரு விஷயம் பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்துக்குமே பட்ஜெட் பண்ணுங்க. ஒரு செலவுகளையுமே உங்களுடைய கைப்பட எழுதி வைங்க. நீங்க எங்கெல்லாம் சேமிப்பு பண்றீங்க, எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க, எந்த கடனை எல்லாம் எப்போ ரீபேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஒரு 20 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நோட் ஒண்ணு வாங்கி உட்கார்ந்து டே பை டே வந்து எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கடனை நீங்க எழுதி வச்சு அதனுடைய பேமெண்ட்டை நீங்க குறைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க இஎம்ஐ பே பண்ணி அது குறையறத பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஓகே இவ்வளவு கடன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் இவ்வளவு மாசம் தான் இருக்கு, சீக்கிரம் இதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஒரு 12 மந்த்ஸ் ஒரு இஎம்ஐ வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 மாசம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பாடா இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, இதை வந்து நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம், 4 போயிருச்சு இன்னும் 8 தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பையும் இன்னைக்கு ஒரு சேமிப்பா ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை நீங்க எழுதும் போதே நாளைக்கு இன்னும் எப்படி 600 ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். சோ நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையுமே எழுதி வைக்கும் போது எங்கெங்கெல்லாம் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துல அன்வான்டான ஸ்பெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க, இன்னும் எந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வந்து நம்ம செலவு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா உங்களுடைய கடன்களை அடைச்சு நிறைய பணம் சேமிக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான பணம் சேமிப்பு, நகை சேமிப்பு, அடகு நகைகளை மீட்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் நம்மளுடைய சேனல்லையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.